கொடூர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஒரு பெண்ணின் உடலை 30 துண்டுகளாக வெட்டி குளிர்சாதன பெட்டியில் அடைத்திருக்கக்கூடிய சம்பவம் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண் யார்? குற்றத்தின் பின்னணி என்ன நடந்தது பார்க்கலாம். பெங்களூரு வயாலிக்காவல் பகுதியில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் 26 வயது பெண்ணின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பெங்களூரு நகரின் வயலிக்காவல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பைப்லைன் சாலை அருகே உள்ள வீரண்ண பவனில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் மேற்கு வங்கம் அல்லது சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த மகாலட்சுமி என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் இருந்து 2 நாட்களாக துர்நாற்றம் வீசுவதை அக்கம் பக்கத்தினர் கவனித்துள்ளனர். முதலில் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வரலாம், காற்றின் வழியாக அந்த துர்நாற்றம் வீசுவதாக எண்ணிக்கொண்டிருந்தனர். பின்னர் பக்கத்து வீட்டிலிருந்துதான் துர்நாற்றம் வீசுவதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணினுடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுத்த போதுதான் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மகாலட்சுமியின் தாயும் சகோதரியும் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சனிக்கிழமை அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர். வீட்டை திறந்ததும் வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியிருக்கிறது. வீட்டில் வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்துதான் துர்நாற்றம் வருவதை அறிந்த அவர்கள் குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தபோது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் மகாலட்சுமியின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாயும் சகோதரியும் அலறி அடித்துக் கொண்டு உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரின் குழுவினர் 165 லிட்டர் குளிர்சாதன பெட்டியில் 35 துண்டுகளாக வெட்டப்பட்டு உடல் பாகங்கள் அனைத்தும் அங்கு வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் அடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தாலும் இறந்த உடலில் புழுக்கள் புகுந்து உள்ளேயும் வெளியேயும் சென்றன. காவல்துறையினரின் விசாரணையின்படி உடல் குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து நீண்ட நாட்கள் ஆகியிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் கூட மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டு கத்தி அல்லது வாள் போன்ற கூர்மையான ஆயுதங்களால் அவரது உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
பெங்களூருவில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் வேலை பார்த்துவிட்டு காலையில் கிளம்பி இரவு வெகு நேரம் கழித்து திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் மகாலட்சுமி. ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் வசிக்க தொடங்கினார். அப்பகுதியில் வசிப்பவர்களின் கூற்றுப்படி அவர் தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் தனது அண்டை வீட்டாருடன் அதிகம் பழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை. சில நாட்களாக மகாலட்சுமியுடன் அவரது அண்ணனும் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணிற்கு திருமணமாகி ஒரு மகன் இருந்தும் தனியாக வசித்து வந்ததையும் போலீசார் தங்களின் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் மகாலட்சுமியின் கணவரான ராணாவை கண்டுபிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றப்பிரிவு கூடுதல் போலீஸ் கமிஷனர் என் சதீஷ்குமார் ஊடகங்களுக்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஒருவர் கொலை செய்து உடலை 30க்கும் மேற்பட்ட துண்டுகளாக நறுக்கி தன் வீட்டில் உள்ள ஒற்றை கதவு குளிர்சாதன பெட்டியில் திணித்ததாக தெரிகிறது. குளிர்சாதன பெட்டியில் பெரும்பாலான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கொலையாளி அவற்றை அகற்றுவதற்காக எடுத்து சென்றதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உடற்கூராய்வு முடிவுகள் வந்த பிறகே எப்பொழுது கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்த முழு விவரமும் தெரிய வரும் என காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. கொலையாளி எதற்காக இந்த பெண்ணை கொலை செய்தார், எப்பொழுது கொலை செய்தார், குற்றவாளி யார் என பல்வேறு கேள்விகள் காவல்துறையினரின் முன் நிற்கின்றது.